அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் நடந்து முடிவுற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் 2024 இதை பற்றி மிக விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். 2024 ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை 26ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெற்றிகரமாக தொடங்கியது. 1924க்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து பாரிஸில் நடைபெற்ற போட்டி இந்த சமீபத்தில் முடிவுற்ற ஒலிம்பிக் போட்டியாகும். லண்டன் நகரத்திற்கு பிறகு 3வது முறையாக ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் நகரம் என்ற பெருமையை பாரிஸ் பெற்றது. சமீபத்தில் நடந்து முடிவுற்றது 33வது ஒலிம்பிக் ஒலிம்பிக் போட்டியாகும். ஒலிம்பிக் போட்டிகள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,741 வீராங்கனைகள் பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 13 வீராங்கனைகள் பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 13 கிடையாது, 17 வீராங்கனைகள் பங்கேற்றாங்க. அதில் 6 பேர் மாற்றுத்திறனாளிகள். தமிழ்நாட்டை சேர்ந்த 17 வீராங்கனைகள் ஒலிம்பிக்கில் பங்கேற்றாங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஹரியானா மாநிலத்தில் இருந்து அதிக வீராங்கனைகள் பங்கேற்றாங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 42 வகையான விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. அடுத்தது போட்டி பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் 4 விளையாட்டுகள் புதிதாக சேர்த்துதாங்க. அது என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுகள் எது பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டிங், பிரேக்கிங், சர்ஃபிங், ஸ்போர்ட் கிளைம்பிங். இந்த 4 விளையாட்டுகள் புதிதாக சேர்த்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா 44 வயது. இவர் இந்திய ஒலிம்பிக் குழுவின் மூத்தவராகவும், அடுத்தது நீச்சல் வீராங்கனை தெனிதி தேசிங்கு 14 வயது. இவர் இந்திய ஒலிம்பிக் குழுவின் இளையவராகவும் இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் களம் கண்டார்கள். அடுத்தது ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்ற முதல் நாடு என்ற சிறப்பை நெதர்லாந்து பெற்றது. அது எந்த போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி போட்டியில் ஆடவர் மகளிர், அதாவது ஒலிம்பிக் போட்டியிலேயே ஆடவர் மகளிர் என 2 பிரிவுகளிலும் தங்கப்பதக்கம் வென்ற முதல் நாடு என்ற சிறப்பை நெதர்லாந்து பெற்றது. 2024 ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை சீனா கைப்பற்றியது. அடுத்தது இந்தியா 16 வகையான விளையாட்டுகளில் 112 வீராங்கனைகள் பங்கேற்றனர். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 117 பேர் பங்கேற்றாங்க. அதில் 5 பேர் மாற்று வீரர்கள். இந்திய அணியின் ஷெப்டி மிஷனாக ககன் நரங்கு இருந்தார். ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் அதாவது பாரிஸில் உள்ள பிரான்ஸில் உள்ள சீன் நதியில் தொடக்க விழா நடைபெற்றது. வீரர்கள் தங்கள் நாட்டின் கொடியை இந்த சீன் நதியில் படகுலேயே பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து சென்றனர். அப்போது அந்த அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய கொடியை டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல், பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து இவர்கள் ஏறி சென்றாங்க. தொடக்க விழா நிறைவு நிகழ்ச்சிகள் டொரக்டேரோ மைதானத்தில் நடைபெற்றன. அங்கு தான் ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டு போட்டிகள் முறைப்படி தொடங்கின. பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா தனது முதல் பதக்கத்தை வென்றது. யார் எப்போ வென்றதுன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் முதல் போட்டி பதக்கமே துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை மனுபாகர் பெற்றார். மனுபாகர் பகவத்கீதையை தான் அதிகமாக படித்துள்ளதாக அப்போது கூறினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் ஜூலை 30 அன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மனுபாகர்
2வது வெண்கல பதக்கத்தை வந்து வென்றாங்க. இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை வந்து மனுபாகர் வந்து படைத்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டியில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி சுடுதல், அதே துப்பாக்கி சுடுதலில் வந்து இது வந்து 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வந்து இந்தியாவின் ஸ்வப்னில் குசேல் வந்து வெண்கல பதக்கம் வந்து வென்றார். இத்துடன் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே 2 பதக்கம் மனுபாகர், இது வந்து 3வது பதக்கம். இதோட பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கான பதக்கம் வந்து அப்போ வந்து 3ஆக அதிகரித்தது. எல்லாமே வந்து துப்பாக்கி சுடுதலில் கிடைத்த வெண்கல பதக்கங்களாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்த நிலையில் வந்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் வந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 கிலோவை விட 100 கிராம் வந்து கூடுதல் உடல் எடையுடன் இருந்ததால் வந்து அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தகுதி நீக்கம் செஞ்சாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் 29 வயது அவர்கள் வந்து சர்வதேச மல்யுத்த விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக வந்து அறிவித்தாங்க. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா, அதாவது 84.45 மீட்டர் தூரம் வந்து ஈட்டியை எறிந்து வெள்ளிப்பதக்கம் வந்து அவர் வந்து வென்றார். அதே நாளில் பார்த்தீங்கன்னா இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கம் வென்றது. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான 57 கிலோ எடை பிரிவில் வந்து இந்திய வீரர் அமன் ஷெராவத் வந்து வெண்கல பதக்கம் வந்து வென்றார். இதன் மூலம் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இளம் இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து அமன் ஷெராவத் வந்து பெற்றார். இந்திய ஹாக்கி அணியின் சுவர் என அழைக்கப்படும் கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் வந்து சர்வதேச ஆட்டங்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக வந்து அறிவித்தார். அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி நிறைவுற்றது. போட்டிகளின் முடிவில் யார் எத்தனாவது இடம்னு பார்க்கலாம். அமெரிக்கா 126 பதக்கங்களுடன் முதலிடத்தை வந்து பெற்றது. 40 தங்கம், 44 வெள்ளி, 42 வெண்கலம். சீனா பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் இடத்தை வந்து பெற்றது 91 பதக்கங்களுடன். ஜப்பான் வந்து 3ஆம் இடத்தை பெற்றது. இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து 6 பதக்கங்களுடன் 71வது இடத்தை வந்து பெற்றது. இந்த போட்டியை இப்போ ஒலிம்பிக் போட்டி நடத்திய நாடான பிரான்ஸ் வந்து 5வது இடத்தை வந்து பெற்றது. இதில் யாராவது எத்தனை பதக்கம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மனுபாகர் வந்து 2 வெண்கலம் ஜெயித்தாங்க. ஸ்வப்னில் குசாலே வந்து 1 வெண்கலம். ஆடவர் ஹாக்கியில் அதாவது ஹர்மன் பிரீத் சிங் தலைமையில் 1 வெண்கலம். நீரஜ் சோப்ரா வந்து 1 வெள்ளி. அமன் ஷெராவத் வந்து 1 வெண்கலம். மொத்தம் வந்து 6 பதக்கங்கள் இந்தியாவுக்கு கிடைத்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த வீரர் எந்தெந்த விளையாட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். மனுபாகர் வந்து துப்பாக்கி சுடுதல், ஸ்வப்னில் குசாலே வந்து துப்பாக்கி சுடுதல், நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டி எறிதல், அமன் ஷெராவத் வந்து மல்யுத்தம். இந்த ஒலிம்பிக் நிறைவு விழா நடைபெற்ற மைதானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேடி பிரான்ஸ். இங்கே தான் வந்து நிறைவு விழா வந்து நடைபெற்றது. நிறைவு விழா அணிவகுப்பு விழாவில் வந்து இந்திய அணி சார்பில் மனுபாகர், இந்திய ஹாக்கி அணியின் கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ், அதாவது மனுபாகரும் ஸ்ரீஜேஷும் வந்து தலைமை தாங்கி இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்றனர். நிறைவு விழாவில் 5 முறை கிராமிய விருது வென்ற அமெரிக்க பாடகியான கேப்ரியலா சர்மியண்டா வில்சன் என்று அழைக்கப்படும் HER வந்து தனது நாட்டின் தேசிய கீதத்தை பாடி ரசிகர்களை வந்து மகிழ்வித்தார். 2028 ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியை நடத்தவிருக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் வந்து நடைபெற உள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து இந்தியா சார்பாக கலந்து கொண்ட மிக இளம் விளையாட்டு வீராங்கனை வந்து பெங்களூருவை சேர்ந்த
தினிதி தேசிங்கு 14 வயது அவருக்கு. அடுத்தது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களை அடுத்து அதிக விளையாட்டு வீரர்களை அனுப்பியிருந்த மாநிலம் வந்து தமிழகம். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருந்து 17 பேர் 6 மாற்றுத்திறனாளிகள் உட்பட மொத்தம் 17 பேர் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் வந்து பங்கேற்றாங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை வந்து சுமார் 68,000 கோடி செலவில் வந்து பிரான்ஸ் வந்து நடத்தியது. ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பிரான்ஸில் உள்ள 16 நகரங்களில் மொத்தம் வந்து 16 நகரங்களில் வந்து நடத்தப்பட்டது. மொத்தம் 17 நாட்கள் வந்து ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நடைபெற்றன. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிடி உஷா. இதுவரையிலையும் சமீபத்தில் நடந்து முடிவுற்ற 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் பற்றி பார்த்தோம். இப்போது வந்து ஒலிம்பிக் போட்டி பற்றிய தகவல்களை வந்து சில ஒலிம்பிக் போட்டி பற்றிய தகவல்களை கொஞ்சம் கூடுதலாக வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவில். கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஒலிம்பிக் கொடியில் உள்ள வளையங்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 5 வளையங்கள் வந்து காணப்படுகிறது. இந்த வளையங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு, கருப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் என 5 நிறங்களில் வந்து காணப்படுது. 5 வளையங்களும் வந்து 5 கண்டங்களை வந்து குறிக்கிறது. அந்த 5 கண்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா. ஒலிம்பிக் கொடியின் வெள்ளை நிறத்தையும் சேர்த்தா மொத்தம் வந்து 6 நிறங்கள் வருது. ஒலிம்பிக் கொடியின் வெள்ளை நிறத்தையும் சேர்த்து இந்த 6 நிறங்களில் வந்து ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாட்டின் தேசிய கொடியிலும் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து இந்த வண்ணங்கள் வந்து தேர்வு செஞ்சாங்க. அடுத்தது 1920ஆம் ஆண்டு பெல்ஜியத்தின் ஆண்ட்வெர்ப்பில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தான் வந்து முதல் முறையாக வந்து ஒலிம்பிக் கொடியானது ஏற்றப்பட்டது. ஒலிம்பிக்ஸின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது லொசான், அதாவது சுவிட்சர்லாந்தில் உள்ள லொசான் மாகாணம். சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைமையகம் வந்து இந்த லொசானில் தான் வந்து அமைந்துள்ளது. ஒலிம்பிக்கில் பளுதூக்குதலில் வந்து பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்ணம் மல்லேஸ்வரி. பளுதூக்குதலில் வந்து இவங்க வந்து வெண்கலம் வந்து வென்றாங்க. நவீன ஒலிம்பிக்கின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பியர் தே கூபர்டின், பிரான்ஸ். இவர் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக் கொடியை வடிவமைத்தவர் வந்து பியர் தே கூபர்டின். இவர் வந்து 1913ஆம் ஆண்டு ஒலிம்பிக் கொடியை வந்து வடிவமைத்தார். முதல் நவீன ஒலிம்பிக் தொடர் வந்து 1896ஆம் ஆண்டு ஏதென்ஸில் வந்து நடைபெற்றது.